வணக்கம் தோழர்களே, நான் மதியழகன். மகாராஜா என்கின்ற திரைப்படம் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் எங்களுக்கு கிடைத்தது. என் நண்பர் ராஜபாளையத்தை சேர்ந்த நடிகர் விஜய சேதுபதி. அது என்ன ராஜபாளையம்? நாங்கள் பிறந்து வாழ்கின்ற ஊரும் ராஜபாளையம்தான். எங்கள் தெருவிற்கு பக்கத்து தெருவில் பிறந்து வளர்ந்த ஒரு மனிதன், அவன் மாமனிதனாக திரையுலகில் கோலோச்சக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடத்திற்கு சென்று 50வது படமாக இந்த படத்தை அவர் அமைத்து கொண்டதால் இயற்கையிலேயே ஒரு வாய்ப்பும் ஒரு ஈர்ப்பும் கிடைத்தது. முடிதிருத்தும் நாவிதராக, ஆம், மன்னராக இருந்தாலும் சரி, மந்திரியாக இருந்தாலும் சரி, சாதாரண பாதசாரியாக இருந்தாலும் சரி, அனைவரும் செல்லக்கூடிய இடம் முடிதிருத்தும் நிலையம். ஒரு முடிதிருத்தும் நிலையத்தில் ஊழியம் பார்க்கக்கூடிய ஒரு நபர் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் தான் திரைப்படம். காட்ஃபாதர் படம் பார்த்துருக்கிறோம், சிட்டி ஆஃப் காட் பார்த்துருக்கிறோம். சிட்டி ஆஃப் காட் எல்லாம் பார்த்தீங்கன்னா திரைக்கதையில் அப்படியே உலக திரைப்படத்தை பார்க்கக்கூடிய தோழர்களுக்கு இது நன்றாக தெரியும். திரையுலகின் உச்சம் என்று கொண்டாடப்படுவார்கள். சிட்டி ஆஃப் காட், காட்ஃபாதரும் அப்படித்தான். அது மாதிரி ஆப்பிரிக்க ஃபில்ம் ஒன்று இருக்குது, ஒரு தெளிந்த கதை, அழகாக ஒன்று இருக்கும், பிளாக் ரோஸ் அப்படிங்கிற ஒரு படம். வாய்ப்பு இருக்கும் தோழர்கள் கண்டிப்பாக பாருங்கள், மெய் சிலிர்த்து போவீர்கள். ஆனால் இதில் குரங்கு பொம்மை படத்தை இயக்கிய நித்திலன் என்கின்ற நபர் இந்த படத்தையும் இயக்கியிருக்கிறார் என்கின்ற போது உண்மையிலேயே இந்த காணொளிக்காக நான் பேசவில்லை. 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால் குரங்கு பொம்மை என்கின்ற ஒரு படம் பார்க்கிற பொழுது அது சாதாரண ஒரு நடிகர் நடித்த படம் தான். விதார்த் என்கிற நடிகர், பாரதி ராஜா என்ற இயக்குனர் இமயம் அதில் இருந்தார். அதனால் பார்த்தேன், மெய்சிலிர்த்து போயிடும் அந்த படம். என்ன ஒரு ஜேர்னி! அது கிரைம் என்று சொல்லுவதா, இல்லை அற்புதமான ஒரு கதை என்று சொல்லுவதா, இல்லை திரைக்கதையின் உச்சத்தை தொட்ட ஒரு நடிகராக நித்திலன் இருந்தார், இயக்குனராக. அந்த வகையில் அதில் நடித்த ஒரு கேரக்டர் ஒரு திருட்டு கேரக்டர் ஒருத்தர் வருவார், அவர் கல்கி. அந்த கல்கியோடு கடந்த ஆண்டு நான் பேசக்கூடிய பழகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இன்றும் என் நண்பராகவும் கூடுதல் கவனம் பெற்றக்கூடிய நடிகராகவும் இருக்கக்கூடிய அவர் என் நெஞ்சத்தை கவர்ந்தவர். அவரை இயற்கையிலே எனக்கு சந்தித்தோம், நீண்ட நேரம் பேசினோம். அவர் நடிப்பு உண்மையிலே உச்சம் தொடக்கூடிய ஒரு நடிப்பு, எதிர்காலத்தில் மிக சிறந்த இடத்திற்கு வரக்கூடியவர் கல்கி. அவர் அதே கேரக்டர் பண்ணுறார், ஒரு திருட்டு கேரக்டர், இதுலேயும் ஒரு திருட்டு கேரக்டர் பண்ணுறார். அதே பாரதி ராஜா இதுலேயும் இருக்கிறார், தேனப்பன் இதுலேயும் இருக்கிறார். குரங்கு பொம்மையில் தன்னுடைய முத்திரையை பதித்தவர்கள் இந்த படத்திலேயும் சென்டிமெண்ட்டுக்காக இருக்கிறார்களோ என்ன தெரியாது, அப்படியே இருக்கிறார்கள். அந்த படத்தில் என்ன நடிப்பை கொடுத்து அப்படி எல்லாத்தையும் உலகத்தை கவனிக்கிற அளவுக்கு ஈர்த்து கொண்டார்களோ அதே மாதிரி இந்த படத்திலே இயக்கியிருக்கிறார். கதையை சொன்னால் எங்கே சொன்னாலும் அது பெஸ்ட் ஆயிடும். அந்த அளவுக்கு பின்னி பிணைஞ்சு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரும் 1/4 மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து கொண்டிருக்கிறார். ஃபஸ்ட்டு நாயகன் வருகிறார், அடுத்து போலீஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய நடராஜன் வருகிறார். அதற்கு பிறகு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நண்பர் கல்கி உள்ள வருகிறார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான கதையின் திருப்பமாக இருக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அந்த கொலைகாரராக வரக்கூடிய அனுராக் வருகிறார். கடைசியில் தான் சிங்கம்புலி வரார். சிங்கம்புலி நடித்திருக்கக்கூடிய நடிப்பு உண்மையிலே யாரும் இதை சிறிது கூட யோசித்து பார்த்துருக்க மாட்டார்கள். குரங்கு பொம்மையில் இயக்குனர் பாரதி ராஜாவை கொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் சேருவார். அவர்தான் நடிப்பு அரக்கனாக இருக்கக்கூடிய அபியும் நானும் என்கின்ற படத்தில் நடித்திருக்கக்கூடிய தோழர். இயக்குனர் ராதாமோகன் திரைப்படங்களில் அத்தனை படங்களிலும் அவர் தனது முத்திரையை பதித்து தனி கவனம் பெற்றவர். அவர் குரங்கு பொம்மையில் விளையாடி தள்ளியிருப்பார். அதே மாதிரி இந்த கடத்துலேயும் மிக முக்கியமான கட்டத்தில் அவர் என்ட்ரி ஆகிறார் சிங்கம்புலி. நீங்கள் பார்த்த கேரக்டர்கள் எல்லோரும், நாம் பார்த்து ரசித்த கேரக்டர்கள், நடிகர்கள் எல்லோரும் அவர்கள் ஒரு வித்தியாசமான முகத்தோடு இந்த படத்தில் நடித்திருப்பது தான் இந்த படத்திற்கு வெற்றியாக நான் பார்க்கிறேன். மிக அற்புதமான படம் தோழர்களே. ஒரு திரைக்கதையை ரசிக்க வேண்டும் என்று சொன்னால்
ராட்சசன் படத்தில் இருக்கக்கூடிய இசை எந்த அளவுக்கு எல்லோரையும் ஈர்த்ததோ அதே போல் இந்த படத்திலும் இசை தங்களை ஒரு நீரில் நீந்திச் செல்வதைப் போல் இந்த படத்திற்கு உறுதுணையாக அமைந்துள்ளது. நடிகர்களின் நடிப்பும் கடைசியில் கிளைமாக்ஸில் வந்து அந்த கதை முடியும் போது விஜய் சேதுபதி அவர்களும் நடிகர் சிங்கம்புலி அவர்களும் அனுராக்கும் சும்மா நீயா நானான்னு போட்டிருக்க விதம் வந்து தமிழ் திரையுலகின் உச்சத்தில் இந்த படமும் ஒன்றாக அமையும். 2024 ஆண்டு வறண்டு போய் இருக்கக்கூடிய இந்த சூழலில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னால் கருடன் இருந்தது. 2 வாரத்திற்கு பிறகு விஜய் சேதுபதியின் மகாராஜாவும் வந்திருக்கிறது. நமக்கெல்லாம் பொழுதுபோக்கு இங்கே யாருக்கு என்ன இருக்கிறது? பார்க் இருக்கிறதா? கடல்கள் இருக்கிறதா? உள்பகுதிகளுக்கு இல்லை விளையாட்டு திறன்கள் இருக்கிறதா? ஒரு இளவும் கிடையாது. என்டர்டெயின்மெண்ட் என்றால் திரைப்படம் என்று வந்துவிட்டது, வேறு வழி இல்லை. ஆகையினால் எல்லோரும் திரைப்படத்தை போய் பார்க்கக்கூடிய சூழல் உருவாகி விடுகிறது. அதை நாம் விமர்சிக்கவும் கண்டிப்பான சூழல்களும் நமக்கு அமைந்து விடுகிறது. நல்ல படங்களை என்னுடைய நண்பர்கள் வாயிலாக 5 பேரோ 10 பேரோ 100 பேரோ 1000 பேரோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் ஒரு நல்ல கலா ரசிப்புத்தன்மைக்கும் இந்த படம் நிச்சயமாக உதவும். திரைக்கதை என்றால் மேஜிக் என்றால் என்ன அப்படிங்கிறத இந்த படத்திலையும் பார்க்கலாம். குரங்கு பொம்மையில் என்னவெல்லாம் வித்தை செய்தாரோ இதை ஒரு எச்சில் தொட்டி மூலமாக அந்த வித்தையை கைப்பற்றி வைத்திருக்கிறார். குரங்கு பொம்மைங்கிறது எப்படி கதையின் டைட்டில் எந்த அளவுக்கு உரிமை கொண்டாடியதோ அதே போல் மகாராஜாவும் இந்த டைட்டில் அந்த கேரக்டரில் நோய் நிற்கும். கடைசியில் அந்த குழந்தை சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, உன் முகத்தை நான் பார்க்க வந்தேன், பார்த்து விட்டேன், நீயா அந்த காரியத்தை செய்தவனுக்கு போகும்போது அனைவரையும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழலைப் போல் இந்த திரைப்படம் அமைந்திருக்கிறது. அற்புதமான படம் தோழர்களே, வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். நான் கண்டேன், ரசித்தேன். அதை உங்களையும் கண் சென்று பார்த்து ரசிக்க வேண்டுகிறேன். வாய்ப்புள்ள தோழர்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். இதில் எந்த விதமான வியாபார நோக்கம் கிடையாது. நன்றி, வணக்கம் தோழர்களே.